நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா சுபா. ஐயோ பிரியா என்னாச்சு? அக்கா அக்கா என்னாச்சு? அக்கா ஐயோ என்னாச்சுக்கா? என்னாச்சு தெரியலடி. ஏதாவது புளிப்பு காரமா சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியா? அப்ப இது அந்த வாந்தி தான். என்னடி சொல்ற? நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. பிரியா என்னாச்சு? பிரியா என்னமாச்சு? என்னமோ தெரியல, வயித்த புரட்டுற மாதிரியே இருக்கு. ஐயோ வயித்த புரட்டுற மாதிரி இருக்கா? அப்படி என்னத்தை தான் சாப்பிட்ட நீ? இல்ல அம்மா நிறைய லட்டு கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு. ஐயோ ஏய் பிரியா, ஏய் நான் கொடுத்த லட்டால தான் உனக்கு வாமிட் வந்ததா? ஏய் நீ கண்டதெல்லாம் சாப்பிட்டுருப்ப. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி இருக்கேன். ஆமா எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்ல வேண்டியது. சரி வா. அண்ணே ஐயோ ஐயோ அந்த சேர் எடுத்து போ. என்னாச்சு? மறுபடியும் சேர போடு. போய் தண்ணி கொண்டு வா. போ உட்காரு. போ சீதா. பிரியா என்னாச்சு? பிரியா 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 ராம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அத்தை சரிம்மா. ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர் எல்லாம் தேவையில்லை. தேவையில்லையா? ஏ ஆமா, இப்பதான் அக்கா சொன்னாங்க புளி காரம் எல்லாம் சாப்பிடணும் போல இருக்குன்னு. எனக்கு என்னமோ அக்கா கர்ப்பமா இருக்காங்களோன்னு தோணுது. அப்படியா? பிரியா ஏய் பிரியா, நேத்து கேட்டியே எனக்கு ஏதாவது பரிசு இல்லையான்னு. நான் என்ன சொன்னேன்? நான் என்னம்மா கொடுக்கறதுன்னு சொன்னேன். எல்லாம் அந்த தாய் சாமுண்டீஸ்வரியோட அனுகிரகம். நான் கூட பிரியா நல்ல செய்தி சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு. நான் 2 கொள்ளு பேரனை பார்க்க போறேன். பானுமதி, பானுமதி எங்க போயிட்டா? தெரியலையே. கோவிச்சிட்டு போயிருப்பா. வா வா பிரியா, கூட்டிட்டு போய் படுக்க வை. எந்திரி. ஒல்ல மல்ல. மெதுவா போங்க போங்க. உட்கார். அத்தை வாயெல்லாம் கசக்குது, ஒரு மாதிரியா இருக்கத்த. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதாம்மா இருக்கும். ஏன் சீதா, ஒரு ஜூஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஆமா அத்தை. அக்கா நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். பிரியா, இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த நீயே ரவிக்கு போன் பண்ணி உடனே சொல்லிடுன. சொல்லுவேல செல்லம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா ஊறுகாய் பிசினஸ் ஆச்சு. எனக்கு குடுக்கறேன்னு சொல்லிட்டு வேற எவ்வளவு ஒருத்துக்கு கொடுத்துட்டா அந்த சித்ரா தேவி. நான் சும்மா விடுவேனா பாரு. எல்லாரையும் சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இவ ஒருத்தி இருக்காளே, இந்த குள்ள கத்திரிக்கா, இவ ஒருத்தி போதும் நம்ம மான மரியாதை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. பார்த்த மாதிரி பொண்ணு. ஐயோ என்ன குடும்பமோ இவங்க குடும்பம். ஊறுகாய் பிசினஸ் எனக்கு குடுக்கற மாதிரி கூப்பிட்டு வச்சு என்னை ஏமாத்திட்டாங்க. எப்படியோ நமக்கு வரவிடாம பண்ணிட்டாங்களே. எனக்கு தான் குடுக்கறாங்கன்னு பிரியா போன் பண்ணி சொன்னாளே. இந்த பிரியா எதுக்கு அப்படி எனக்கு போன் பண்ணி சொன்னா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு ஏமாத்திட்டாங்களே. என் மானெல்லாம் போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் ஒண்ணுமே புரியல. ஊறுகாய் பிசினஸ் நல்லவங்க கைக்கே போயிடுச்சு அத்தை. ஏய் கல்பனா, எத்தனை தடவை நீ அதையே சொல்லுவ? வாய மூடிட்டு ரெடி. பெருசா எனக்கு அப்படி இல்ல சொல்ல அத்தை,
ஊர்கா பிசினஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு ரொம்ப பெருமையா பீத்திட்டு இருந்தீங்க. பத்தா குறைக்கு அந்த கம்பெனில எனக்கு சேல்ஸ் கேர்ள் வேலை வேற தரேன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா இப்ப பார்த்தா பாவம் அத்தை, நீங்களே வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. அத்தை, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம அந்த ஆசிரமத்துக்கு போய் நீங்களே உங்க கையால ஊறுகாய் செஞ்சு உங்க காலத்தை ஓட்டிக்கோங்க. எப்படி ஐடியா? உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஐயோ இல்ல அத்தை, ஏதோ நானும் உங்க நல்லதுக்காக தானே சொல்றேன். நீங்க ஒன்னும் எனக்கு நல்லதுக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு எப்படி பொழைக்கணும்னு நல்லா தெரியும். ஐடியா கோச்சிக்காதீங்க அத்தை. சுமாரடி உள்ளதா இருக்காங்க, வாங்க. இவளுங்க எதுக்கு இப்ப வராங்க? வாங்க. வணக்கம் பானுமதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீதா ஊறுகாய்க்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்கல்ல, அதான் உங்களை வாழ்த்திட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? உங்க மருமக கல்பனா தான் சொன்னாங்க. கல்பனா? அத்தை, அது அது வந்து அத்தை, நீங்க தானே சொன்னீங்க சீக்கிரமாவே ஒரு பெரிய ஊறுகாய் கம்பெனிக்கு நான் முதலாளி ஆயிடுவேன்னு. அது சந்தோஷமான விஷயம் தானே அத்தை. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்ல அத்தை, இந்த ஏரியால இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த மாதர் சங்கத்துல இருந்து அவங்க உங்களை வாழ்த்துறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அத்தை. அப்படியா? ஐயோ, என்ன அசிங்கப்படுத்தணும்னே ஊர்ல எல்லார்கிட்டயும் கூப்பிட்டு சொல்லிருக்கோம். பானுமதி மேடம், ஏன் டல்லா இருக்கீங்க? லட்சக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிற கம்பெனிக்கு முதலாளி நீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அக்கா, பொக்கேவை கொடுங்க. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஊர்கா பிசினஸ் இவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அப்படியே கை கிட்ட வர மாதிரி வந்து ஜஸ்ட் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா சீதா ஊறுகாக்கு இவங்க முதலாளி இல்லையா? இல்ல, அது என்ன நடந்துச்சுன்னா, இதுதாங்க நடந்துச்சு. ஐயோ, அப்படியா? இவங்களால நம்ம வேலையெல்லாம் கெட்டு போச்சு. வாங்க வாங்க, நம்ம ஏரியால இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிடலாம். வாங்க. ஐயோ நில்லுங்க, பொக்கே கொடுத்துட்டு போங்க. அப்படியே அந்த பொக்கைய வாங்கி அப்படியே சிலையாட்ட நில்லு. ஐயோ, உன்னை நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அத்தை, கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்க. போடி உள்ள. சரி. ஏய் கல்பனா, எல்லாரையும் வர வச்சு நீ என்ன அவமானப்படுத்துறியா? இத பாருடி, நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. இவ ஒருத்தி சமயம் தெரியாம. ஏய், நீங்க தான் என் முகத்துல கரிய பூசி அமிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பேசுற? ஏமா, ஏன் சொல்லாம கொள்ளாம போயிட்ட? வேற என்னத்த பண்றது? எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டுட்டு அங்கே இருக்கணுமா? நீயும் ஒரு பொண்ணு. எத்தனை நாள் காத்துட்டு இருந்த என் முகத்துல கரிய பூசணும்னு? இல்லம்மா, எனக்கே தெரியாது. ஏமா, உனக்கு ஒரு அசிங்கம்னா அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. அங்க ஒரு அவமானம், அங்க இருந்து இங்க வந்தா அதுக்கு மேல ஒரு அவமானம். ஏமா, அங்க என்ன நடந்துச்சு? இங்க இருக்கிற ஒரு சனிய கல்பனான்னு ஊருக்கே சொல்லி எல்லாரையும் வரவழைச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டான்.
அவங்க வந்து என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனோமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க வந்து என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனோமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. நாக்க பிடிக்கிட்டு செத்தரலான்னு இருக்கு. அம்மா போதும், நிறுத்துமா உன் நாடகத்தை. எலி போனா புலி போச்சுன்னு சொல்லுவ. சரி, அதை விடு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ சொல்றத நான் நம்பணும்ல? மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. எனக்கு மறுபடியும் வாந்தி வந்துருச்சு. ஆமா, வாந்தி வந்தா டாக்டர் கிட்ட போ. அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அம்மா புரிஞ்சுக்கோமா. என்ன தெரிய புரிஞ்சுக்கிறது? பிரியா, அப்படின்னா நீ கர்ப்பிணியா? ஆமாம்மா, ரொம்ப தலை சுத்திருச்சு, நிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் சீதா சொன்னா, அக்கா நீ கர்ப்பிணி ஆயிட்டன்னா. எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன்னு தெரியுமா பிரியா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இத என் காதால கேக்குறதுக்கு எத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ ஐயோ, இன்னைக்குதான் நான் உன்னை பெத்ததுக்கு பலன் கிடைச்சிருக்கு. என் செல்லம், என் பட்டு. அம்மா, இப்பவாவது என் மேல இருந்த கோவம் போயிடுச்சா? ஏய், உன் மேல எனக்கு என்ன கோவம்? நீ என்ன எனக்கு எதிரியா? எனக்கு தெரியும் பிரியா, இந்த ஊறுகா பிசினஸ் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த சித்ராதேவி பண்ண சதின்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சரி பிரியா, நீ நல்ல ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில நான் அங்க இருப்பேன். சரிம்மா, இந்த போனை வச்சுடுறேன். பத்திரமா இரு. கடவுளே, ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர். உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கா? ஆமா டாக்டர். அடிக்கடி வாமிட் வருதா? ஆமா. பிரியா, உங்களுக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கா? அப்பப்ப வருது டாக்டர். ஆனா முதல் தடவை தாயாக போற சந்தோஷத்துல அந்த வலி பெருசா தெரியல டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? சாரி பிரியா, நீங்க இன்னும் கன்சீவ் ஆகல. டாக்டர், என்ன சொல்றீங்க? கன்சீவா இருக்கிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் தெரியுதே. உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் கன்சீவுக்கான சிம்டம்ஸ் இல்ல. அப்புறம் உங்க கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்துக்கோங்க.
என்ன பிரியா, என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லாம் சரியா இருக்கான். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல? மேடம் இந்தாங்க ரிப்போர்ட். ஏமா ஒரு மாதிரியா இருக்கேன்? ஒண்ணும் இல்ல அத்தை, லைட்டா தலை சுத்துது. ஐயோ, தண்ணி குடிக்கிறியா? இந்தா குடி. இந்தா ஓபன் பண்ணி கொடுங்க. குடி. பிரியா, ஒரு ரிப்போர்ட் கொஞ்சம் கூட படிச்சு பாக்குறேன். அத்தை, இதுல எதுவும் எழுதல. டாக்டர் சொன்னாங்க ரவி வரட்டும், அவரு வந்த உடனே 2 பேரும் ஒண்ணா வாங்க, அப்ப ரிப்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் ஒன்று செய்யிட்டா? டாக்டர் கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாம் அத்தை, எதுக்கு அத்தை வேண்டாம்? எப்படி இருந்தாலும் நம்மள நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிட்டாங்க, அப்ப கேட்டுக்கலாமே. எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி பொருட்டுற மாதிரியே இருக்கு. நாம வீட்டுக்கு போலாமா? சரி வாமா. பிரியா, 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 சித்தி, பிரியா, சித்தி. வாங்க சித்தி. என்ன சித்தி கையில வாழைக்காய் பழம்லாம்? இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஏன் மக பிரியா எங்க? அவளை இப்பவே நான் பார்க்கணும். பிரியாக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? ஐயோ, நான் இப்ப அவளை உடனே பார்க்கணும். பானுமதி, என்ன பானுமதி, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்னத்த சொல்லாம வர்றது தானே பானுமதியோட ஸ்பெஷாலிட்டி. என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணு தாயாக போறானா நான் யார்கிட்ட சொல்லிட்டு வரணும்? அம்மாங்கிற முறையில என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. ஓஹோ, நீ உன் மகளை பார்க்க வந்திருக்கியா? அத்தை, அவங்க அவங்க மகளை பார்க்க வந்திருக்காங்களாம், சீர்வரிசையோட. ஆமாமா, அவ கர்ப்பிணியே தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வீட்ல எனக்கு உட்கார முடியல. பிரியாவை பார்க்கணும்னு விடிஞ்சது ஓடி வந்துட்டேன். என்ன பண்றது, நீ வர்றது அவளுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் சுமித்ராவோட ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருக்கா. செக்கப்புக்கா? எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நானும் கூட போயிருப்பேன்ல. என்ன இருந்தாலும் அடுத்தவங்க கூட போறதை விட அம்மா கூட போறது தானே நல்லா இருக்கும். போயாச்சு, என்ன பண்ணலாம்? சரி 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 சரி, போயிட்டு வரட்டும். பிரியாவுக்கு வாழைக்காய் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கணும்ல, அதான் வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன். சீதா, நல்ல தேங்காய் சட்னியை கெட்டியா அரைச்சு வை. அவ வரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அவ வந்ததும் சுட சுட பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம். என்ன? இந்த சரி சித்தி. பாத்து இருக்குமா? பிரியா, ஐயோ பிரியா, பிரியா என் கண்ணு செல்லம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, ஏராசாத்தி, எப்படி இருக்க? நீ தாயாக போறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ, என்ன விட்டுட்டு செக்கப்க்கு போயிருக்க? என்கிட்ட சொல்லிருந்தா நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அவ போயிட்டு வந்தது நல்ல ஹாஸ்பிட்டல் தான். ஓ சரி சரி சரி. ஆமா, போன இடத்துல என்ன சொன்னாங்க? பொறுக்க போறது பையனா பொண்ணா? சித்தி, அதெல்லாம் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அது சட்டப்படி தப்பு. ஓ ஓ, இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? பானுமதி, பொறக்க போறது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நம்ம வம்சத்தை வளர்க்க போற குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கணும். ஓ சரி சரி, பெரியவங்க நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்.
ஏ பிரியா, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பானுமதி, வெறும் வயிற்றுல செக்கப் போனோங்கிறதால பிரியா ஒண்ணுமே சாப்பிடல. இப்படி வெயில்ல நிக்க வச்சு பேசாம சாப்பிடறதா கொண்டு போய் கொடு. ஐயோ, என் பொண்ணு சாப்பிடலையா? ஐயோ, ஏமா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பஜ்ஜி சீக்கிரமா ரெடி பண்ண சொன்னேல. போ போ போ. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வா 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 வா. வாங்க அத்தை, வா. பிரியா, என்னாச்சுமா? எனக்கு மட்டும் ஏமா இந்த மாதிரி நடக்குது? உனக்கு மட்டும் இல்ல பிரியா, எல்லா கர்ப்பிணிகளுக்கும் இப்படித்தான் இருக்கும். ஐயோ, நான் சொல்றது அது இல்லம்மா. வேற என்ன? இவ்வளவு நாளும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ எனக்கு ஏன் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பொண்ணுமா நீ? உனக்கு எப்ப பார்த்தாலும் ஓ நினைப்புதான். பிரியா, இது பாருமா. என்னாச்சுமா உனக்கு? அம்மா, நான் நினைச்சது ஏமா நடக்க மாட்டேங்குது. என்னம்மா சொல்ற? டாக்டர் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா? பிரச்சனை வர்றதுக்கு என் வயித்துல ஏதாவது இருந்தா தானே. என்னம்மா சொல்ற? என் வயித்துல குழந்தை இல்லம்மா, நான் கர்ப்பம் இல்ல.